அதிமுகவுடன் கூட்டணி என வரும் செய்திகள் ஆதாரமற்றவை என தாவேக தெரிவித்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகக்கூடிய செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், விஜயின் வழிகாட்டுதல் படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரக்கூடிய எழுச்சியை மடைமாற்றம் செய்யக்கூடிய உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவலை கொண்டு செய்தி வெளியிட்டிருப்பதாகவும், இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படக்கூடிய இதுபோன்ற பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும், பெரும்பான்மை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்கள் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் விஜயின் தாவேக கூட்டணி இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் பட காமெடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார். அத நீங்க என்னட்ட கேட்கணும், என்ன செய்யணும்? அவரோட போறாரு, இவரோட போறாரு அப்படின்னா, இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்ப யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக. திமுகவும் பாஜகவும் நேரடியான கூட்டணியில் இருப்பதாகவும் சீமான் விமர்சித்தார். நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது, ஆனா பாரதிய ஜனதா வரல. கூட்டணியில் இருக்கும்போதே வரல. நாங்க கூட்டணியில் இல்ல, ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க, அந்த அரசை வெளியிடுது எங்க அப்பாவுக்கு காசு அப்படின்னு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, கூட்டணி வைத்திருந்தும் வரல பிஜேபி, கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு. கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமமானது எனவும் 2026 தேர்தலிலும் தனித்துதான் போட்டி எனவும் சீமான் தெரிவித்தார். சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களில் உணவு பார்சல் செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி பார்சல் உணவுகளை பிளாஸ்டிக் மற்றும் சில்வர் கவரில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பல பிரியாணி கடைகளிலும் சாலையோர துரித உணவகங்களிலும் இந்த சில்வர் கவர் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பிரியாணி உணவை சில்வர் கவரில் பார்சல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதுபோன்று எங்கு நடைபெற்றாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ அல்லது கடைகளில் பயன்படுத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழம்பு வகைகள், டீ, காஃபி போன்றவைகளை பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுத்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் கடைக்கு சீல் வைத்து 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே அதிகமாக மாரடைப்பு வருவதாக மூத்த விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கொரோனா காலத்தில் அதிகளவு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்தியதால் பலருக்கு கரும்பூஞ்சை நோய் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி போடாமல் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் மாரடைப்பு வந்துள்ளதாகவும் கூறினார். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, கரோனா வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ, டயபெட்டிஸ் வரத்துக்கோ, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரத்துக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த வைரஸ் வந்து நிறைய உள்ள டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு வந்தவங்களுக்கு. அதுவும் 2-3 தூரம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் அது. ஸோ அது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க வந்து, ஏன்னா அந்த ஊசி போட்டு தான் அவங்கள நினைவு இருக்கு, ஸோ வேக்சின் போட்டதுனால இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, அந்த கரோனா வந்ததுனால அந்த ரிஸ்க் அதிகமாயிருக்கு. கொரோனாவுக்கு போடப்பட்ட தடுப்பூசியில் 100% பக்க விளைவுகள் இல்லை என கூற முடியாது எனவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். அதிமுகவுடன் கூட்டணி என வரும் செய்திகள் ஆதாரமற்றவை என தாவேக தெரிவித்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகக்கூடிய செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், விஜயின் வழிகாட்டுதல் படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரக்கூடிய எழுச்சியை மடைமாற்றம் செய்யக்கூடிய உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவலை கொண்டு செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படக்கூடிய இதுபோன்ற பொய்ச் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் பெரும்பான்மை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்கள் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் விஜயின் தாவேக கூட்டணி இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் பட காமெடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார். அத நீங்க என்னட்ட கேட்கணும், என்ன செய்யணும்? அவரோட போறாரு, இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்ப யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக. திமுகவும் பாஜகவும் நேரடியான கூட்டணியில் இருப்பதாகவும் சீமான் விமர்சித்தார். நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது, ஆனா பாரதிய ஜனதா வரல. கூட்டணியில் இருக்கும்போதே வரல. நாங்க கூட்டணியில் இல்ல, ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க, அந்த அரசை வெளியிடுது எங்க அப்பாவுக்கு காசு அப்படின்னு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, கூட்டணி வைத்திருந்தும் வரல பிஜேபி, கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு. கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமமானது எனவும் 2026 தேர்தலிலும் தனித்துதான் போட்டி எனவும் சீமான் தெரிவித்தார். சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களில் உணவு பார்சல் செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி பார்சல் உணவுகளை பிளாஸ்டிக் மற்றும் சில்வர் கவரில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பல பிரியாணி கடைகளிலும் சாலையோர துரித உணவகங்களிலும் இந்த சில்வர் கவர் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பிரியாணி உணவை சில்வர் கவரில் பார்சல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுபோன்று எங்கு நடைபெற்றாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ அல்லது கடைகளில் பயன்படுத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழம்பு வகைகள், டீ, காஃபி போன்றவைகளை பிளாஸ்டிக் கவரில் கட்டிக் கொடுத்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் கடைக்கு சீல் வைத்து 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே அதிகமாக மாரடைப்பு வருவதாக மூத்த விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கொரோனா காலத்தில் அதிகளவு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்தியதால் பலருக்கு கரும்பூஞ்சை நோய் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி போடாமல் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் மாரடைப்பு வந்துள்ளதாகவும் கூறினார். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, கரோனா வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ, டயபெட்டிஸ் வரத்துக்கோ, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரத்துக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த வைரஸ் வந்து நிறைய உள்ள டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு வந்தவங்களுக்கு. அதுவும் 2-3 தூரம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் அது. ஸோ அது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க வந்து, ஏன்னா அது ஊசி போட்டு தான் அவங்கள நினைவு இருக்கு, ஸோ வேக்சின் போட்டதுனால இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, அது கரோனா வந்ததுனால அந்த ரிஸ்க் அதிகமாயிருக்கு. கொரோனாவுக்கு போடப்பட்ட தடுப்பூசியில் 100% பக்க விளைவுகள் இல்லை என கூற முடியாது எனவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார்.